அண்மை செய்தி. சிறப்பு படை எந்த அடிப்படையில் யார் சொல்லி இந்த வழக்கை கையில் எடுத்தனர் என நீதிபதிகள் கேள்வியை முன்வைத்து வருகின்றனர். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் மதியழகன். வணக்கம் மதியழகன், விவரங்கள். அஜித்குமார் மரணம் தொடர்பான வழக்கில் முதலில் வழக்கறிஞர் ஹென்றி டிபேன் தனது வாதங்களை முன்வைத்த நிலையில் அடுத்தது வழக்கறிஞர் மாரிஸ்குமார் தனது வாதங்களை முன்வைத்திருக்கிறார். அதில் அஜித்குமார் கூறுவது பொய் என, அதாவது நகைகளை தாம் திருடவில்லை என அஜித்குமார் கூறுவது பொய் என கூறியதால் திருபுவனம் காவல் ஆய்வாளர் மற்றும் காவல் கண்காணிப்பாளரும் அவரை நன்றாக கவனியுங்கள் என கூறியதாக சிறப்பு குழுவினுடைய தலைமை காவலர் கூறியிருக்கிறார். ஆகவே அவர்கள் இருவரையும் இந்த வழக்கில் சேர்க்க வேண்டும் என்று வழக்கறிஞர் மாரிஸ்குமாருக்கு கோரிக்கை வைத்திருக்கிறார். மேலும் தனது நகை காணாமல் போனதாக புகார் அளித்த புகார்தாரரான நிக்கிதா ஐஏஎஸ் அதிகாரியினுடைய நெருங்கிய உறவினர் எனவும் அதனால்தான் வழக்கு பதிவு செய்து அஜித்குமாரை கடுமையாக காவல்துறையினர் தாக்கியதாகவும் மாரிஸ்குமார் ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார். மேலும் புகார்தாரர் நிக்கிதா இதற்கு அரசு தரப்பில் மறுப்பு தெரிவிக்கப்பட்டு இருக்கிறது. அதாவது புகார்தாரர் நிக்கிதா ஐஏஎஸ் அதிகாரியினுடைய நெருங்கிய உறவினர் அல்ல, அவரது தாயார் ஒரு மாற்றுத்திறனாளி என அரசு தரப்பில் மறுப்பு தெரிவிக்கப்பட்டு இருக்கிறது. இதனையடுத்து தனிப்பிரிவு காவலர்களை அடித்து விசாரிங்கள் என கூறிய காவல் ஆய்வாளர் மற்றும் டிஎஸ்பி மீது வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என மாரிஸ்குமார் சார்பில் கோரிக்கையானது முன்வைக்கப்பட்டது. இதனையடுத்து நீதிபதிகளை பொறுத்தவரை நகை காணாமல் போனதாக அளிக்கப்பட்ட புகாரில் முதல் தகவல் அறிக்கை, அதாவது எஃப்ஐஆர் ஏன் பதியவில்லை என நீதிபதிகள் கேள்வி எழுப்பினர். இதற்கு பதிலளித்த அரசு தரப்பு வழக்கறிஞர் தொடக்க நிலை விசாரணை நடத்திய பிறகுதான் வழக்கு பதிவு செய்ய முடியும் என பதிலளித்தார். மேலும் சிறப்பு விசாரணைக்கு மாற்றியது யார், அவருக்கு என்ன அதிகாரம் இருக்கிறது, இந்த வழக்கை சிறப்பு பிரிவிற்கு மாற்றியதற்கான காரணம் என்ன என நீதிபதிகள் கேள்வி எழுப்பினார்கள். இதற்கு பதிலளித்த அரசு தரப்பு வழக்கறிஞர், அதாவது ஒரு குற்றம் நடந்ததாக அது உறுதி செய்யப்பட்ட பின்னர் தான் எஃப்ஐஆர் பதிவு செய்ய வேண்டும் என்பது உச்சநீதிமன்றத்தினுடைய உத்தரவாக இருக்கிறது. எனவேதான் அதன் பின்னர் எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட்டதாக அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. மேலும் நீதிபதிகளை பொறுத்தவரை மேலும் சில கேள்விகளை முன்வைத்திருக்கிறார்கள். அதாவது இந்த வழக்கை காவல் நிலைய காவலர்கள் இல்லாமல் தனிப்படை பிரிவு போலீசார் விசாரியுங்கள் என அவர்களுக்கு உத்தரவிட்டது யார் என்ற ஒரு கேள்வியை நீதிபதிகள் எழுப்பியிருக்கிறார்கள். மேலும் சமூக வலைதளங்களில் வரும் ஊழல் மாமூல் தகவல்களின் அடிப்படையில் தனிப்படை போலீசார் இதே போன்று விசாரிப்பார்களா என்ற ஒரு கேள்வியையும் நீதிபதிகள் முன்வைத்திருக்கிறார்கள். இதற்கு பதிலளித்த அரசு தரப்பு வழக்கறிஞர், காவலர்கள் அஜித்தை பைப் மூலம் அடித்து விசாரித்திருக்கிறார்கள் என்பதை ஒப்புக்கொண்டிருக்கிறார். இதனையடுத்து நீதிபதிகளை பொறுத்தவரை மீண்டும் கேள்விகளை முன்வைத்திருக்கிறார்கள். அதாவது 1 மணி நேரத்திற்கு மேலாக இந்த வழக்கினுடைய விசாரணை தொடர்ந்து வரக்கூடிய நிலையில் நீதிபதிகள் சில கேள்விகளை முன்வைத்திருக்கிறார்கள். மேலும் அஜித்குமார் இரவு 8 மணி முதல் 10:30 மணிக்குள்ளாகவே இறந்திருப்பார் என்று தாங்கள் கருதுவதாகவும் அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டு இருக்கிறது. மேலும் சிறப்பு படை எந்த அடிப்படையில் யார் சொல்லி இந்த வழக்கை கையில் எடுத்தனர், உயர் அதிகாரிகளை காப்பாற்ற வேண்டும் என நினைத்து முழுமையான விவரங்களை மறைக்க கூடாது என்ற ஒரு எச்சரிக்கையையும் அரசு தரப்புக்கு நீதிபதிகள் விடுத்திருக்கிறார்கள். இதற்கு பதிலளித்த இதனையடுத்து வழக்கறிஞர் தரப்பில், அதாவது வழக்கறிஞர் மாரிஸ் என்ற வாதங்களை முன்வைத்திருக்கிறார். அதில் கைது செய்யப்பட்ட போலீசார் அவர்களது உறவினர்கள் குடும்பத்தினர் இந்த வழக்கில் உயர் அதிகாரிகளையும் சேர்க்க வேண்டும் என்று இன்று காலை அவர்கள் போராட்டம் நடத்தியதை நீதிமன்றத்தில் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். இதனையடுத்து நீதிபதிகளை பொறுத்தவரை திருட்டு வழக்கில் ஒரு நபரை விசாரணை என அடித்து கொன்றிருக்கிறீர்கள், அடிப்பதற்கு காவல்துறை எதற்கு, புலனாய்வு செய்வதற்கு மட்டும்தான் காவல்துறை இருக்கிறது. மேலும் இந்த விவகாரத்தில் முழு உண்மையையும் சொல்வதற்கு காவல்துறை மறுப்பதாக நீதிபதிகள் ஒரு கருத்தை முன்வைத்திருக்கிறார்கள். மேலும் காவல் நிலையங்களில் சிசிடிவி கேமராக்கள் முறையாக வேலை செய்வதில்லை என்ற ஒரு கருத்தையும் நீதிபதிகள் பதிவு செய்திருக்கிறார்கள். இதனையடுத்து மீண்டும் தற்பொழுது ஹென்றி டிபேன் தனது வாதத்தை முன்வைத்து வருகிறார். அதில் எஸ்பி தற்பொழுது காத்திருப்பு பட்டியலுக்கு மாற்றப்பட்டு இருக்கிறார். இப்படி செய்த அனைவரையும், அதாவது தவறு செய்த அனைத்து அதிகாரியும் வழக்கில் இருந்து அரசு விலக்கி விடுவதாக அவர் குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் கோயில்களில் இருந்த அனைத்து சிசிடிவிகளையும் காவல்துறையினர் நீக்கி இருப்பதாகவும் ஹென்றி டிபேன் தனது வாதத்தில் குறிப்பிட்டிருக்கிறார். இதனையடுத்து நீதிபதிகளை பொறுத்தவரை பிரேத பரிசோதனை அறிக்கையை ஏன் மேஜிஸ்ட்ரேட்டிடம் இன்னும் அளிக்கவில்லை என்ற ஒரு கேள்வியை நீதிபதிகள் முன்வைத்திருக்கிறார்கள். மேலும் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் ஏன் இடமாற்றம் செய்தீர்கள், அவரை உடனடியாக சஸ்பெண்ட் செய்திருக்க வேண்டும், அதாவது அவரை காத்திருப்பு பட்டியலில் வைப்பதற்கு பதிலாக இந்த சம்பவம் நடந்த உடனேயே மாவட்ட காவல் கண்காணிப்பாளரை சஸ்பெண்ட் செய்திருக்க வேண்டும் என்ற ஒரு கருத்தை நீதிபதிகள் தெரிவித்திருக்கிறார்கள். மேலும் அரசு மக்களுக்காக வேலை செய்ய வேண்டும், யார் உத்தரவின் பேரில்
சிறப்பு புலனாய்வு குழு விசாரணை செய்தது என டிஜிபி பதிலளிக்க நீதிபதிகள் உத்தரவிட்டு இருக்கிறார்கள். மேலும் இந்த காவல் கண்காணிப்பாளரை, அதாவது சிவகங்கை மாவட்ட காவல் கண்காணிப்பாளரை அதாவது காத்திருப்பு பட்டியலில் வைப்பதோ அல்லது வேறு இடத்திற்கு பணியிட மாற்றம் செய்வதோ எந்த செயலும் கூடாது, அவரை உடனடியாக சஸ்பெண்ட் செய்ய வேண்டும் என்ற ஒரு கருத்தையும் நீதிபதிகள் முன்வைத்திருக்கிறார்கள். மேலும் தற்பொழுது இந்த விவகாரத்தில் நீதிபதிகள் கேட்கக்கூடிய முக்கியமான கேள்வி என்பது, இந்த வழக்கை சிறப்பு புலனாய்வு குழு அல்லது சிறப்பு தனிப்படை விசாரிப்பதற்கு யார் அனுமதி அளித்தது? இதே போன்று அனைத்து வழக்குகளையும் விசாரிப்பீர்களா? இதற்கு யார் அனுமதி அளித்தது? மேலும் இந்த விவகாரத்தில் உண்மைகளை மூடி மறைக்க அரசு முயற்சிப்பதாகவும் நீதிபதிகள் ஒரு கருத்தை தெரிவித்திருக்கிறார்கள். மேலும் பல கேள்விகளை சரமாரியாக நீதிபதிகள் எழுப்பி வருகிறார்கள். அதில் சிசிடிவி பதிவிலிருந்து சிசிடிவி பதிவு காட்சிகளை மறைக்க விரும்புகிறீர்களா? பின்னர் ஏன் வெளியிடங்களுக்கு கொண்டு சென்று அஜித்குமாரை விசாரித்தது ஏன் என நீதிபதிகள் கேள்வி எழுப்பியிருக்கிறார்கள். மேலும் அரசு என்பது மக்களுக்கு வெளிப்படையாக இருக்க வேண்டும். இந்த வழக்கை, அதாவது அஜித்குமார் அந்த இறந்தது, அந்த நகை காணாமல் போனது, அந்த வழக்கை சிறப்பு படையிடம் ஒப்படைத்தது யார்? அஜித் 2 நாட்கள் வேறு இடங்களுக்கு கொண்டு செல்லப்பட்டதற்கு அதிகாரம் கொடுத்தது யார்? மேஜிஸ்ட்ரேட்டுக்கு உடனடியாக அந்த அஜித்குமாரினுடைய பிரேத பரிசோதனை அறிக்கையை ஏன் அவரிடம் கொடுக்கவில்லை என்ற ஒரு கேள்வியையும் நீதிபதிகள் முன்வைத்திருக்கிறார்கள். மேலும் எஸ்பியை இடமாற்றம், அதாவது காத்திருப்பு பட்டியலில் வைத்தது ஏன்? அவர் இந்த வழக்கை எதிர்கொள்ள வேண்டியதானே, வழக்கை எதிர்கொள்ளாத வகையில் அவரை காத்திருப்பு பட்டியலுக்கு மாற்றியது ஏன்? அவர் இந்த வழக்கை எதிர்கொள்ள வேண்டியதானே? அது மட்டுமில்லாமல் எஸ்பியை உடனடியாக சஸ்பெண்ட் செய்ய வேண்டும் என்ற ஒரு கருத்தையும் நீதிபதிகள் எழுப்பியிருக்கிறார்கள். தொடர்ச்சியாக இந்த வாத பிரதிவாதங்கள் அனைத்துமே நடைபெற்று வருகிறது. அதாவது அஜித்குமார் தரப்பில், அதாவது இந்த முறையீடானது மனு தாக்கல் செய்யப்பட்டு விசாரணை நடத்தப்பட்டு வரக்கூடிய நிலையில் மனுதாரர்கள் தரப்பில் 2 வழக்கறிஞர்கள் வாதிட்டு வருகிறார்கள். அரசு தரப்பில் ஒரு வழக்கறிஞரும் வாதிட்டு வரக்கூடிய நிலையில் நீதிபதிகள் பல்வேறு கேள்விகளை முன்வைத்திருக்கிறார்கள். குறிப்பாக இந்த நகை திருட்டு சம்பவமாக எஃப்ஐஆர் பதிவு செய்யப்படாது ஏன்? மேலும் இந்த நகை திருட்டு இந்த வழக்கை சிறப்பு படையிடம் அல்லது தனிப்படையிடம் ஒப்படைத்தது யார்? அஜித்தை பல்வேறு இடங்களுக்கு கொண்டு சென்று விசாரிப்பதற்கு அதிகாரம் அளித்தது யார்? 2 நாட்கள் அவரை பல்வேறு இடங்களுக்கு கொண்டு செல்வதற்கு அதிகாரம் அளித்தது யார் என்ற பல்வேறு கேள்விகளை முன்வைத்திருக்கிறார்கள். மேலும் அதாவது சிவகங்கை மாவட்ட எஸ்பியை உடனடியாக சஸ்பெண்ட் செய்யாமல் அவரை காத்திருப்பு பட்டியலுக்கு மாற்றியது ஏன் என்ற ஒரு கேள்வியையும் நீதிபதிகள் முன்வைத்திருக்கிறார்கள். அவர் இந்த வழக்கு விசாரணையை எதிர்கொள்ள வேண்டும், அதனை விடுத்து அவரை காத்திருப்பு பட்டியலுக்கு மாற்றியது ஏன்? அது மட்டும் இல்லாமல் சமூக வலைதளங்கள் வரக்கூடிய இந்த மாமூல் ஊழல் போன்ற புகார்களை முன்வைத்து தனிப்படை போலீசார் தாமாக விசாரிப்பாளர்களாம், இந்த வழக்கை அவர்கள் அப்படி விசாரித்த நிலையில் மற்ற வழக்குகளையும் அப்படி விசாரிப்பார்களாம் என்ற ஒரு கேள்வியையும் நீதிபதிகள் எழுப்பியிருக்கிறார்கள். மேலும் இந்த விவகாரத்தில் உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் மாவட்ட நீதிபதி தலைமையில் நீதி விசாரணை நடத்த உத்தரவிட நேரிடும் என்ற ஒரு எச்சரிக்கையும் நீதிபதிகள் விடுத்திருக்கிறார்கள். மேலும் தற்பொழுது தாங்கள் எழுப்பிய கேள்விகளுக்கு டிஜிபி பதில் மனு தாக்கல் செய்ய வேண்டும் என்ற ஒரு உத்தரவையும் நீதிபதிகள் பிறப்பித்திருக்கிறார்கள். தற்பொழுது இந்த விவகாரத்தில் காவல்துறை முறையாக செயல்படவில்லை என்றால் மாவட்ட நீதிபதி தலைமையில் நீதி விசாரணை நடத்த உத்தரவிட நேரிடும் என்ற ஒரு எச்சரிக்கை விடுத்திருக்கக்கூடிய நீதிபதிகள் தாங்கள் எழுப்பிய கேள்விகளுக்கு டிஜிபி பதில் மனு தாக்கல் செய்ய வேண்டும் என்ற ஒரு உத்தரவையும் பிறப்பித்திருக்கிறார்கள்.